பேச்சுவார்த்தை மூலியமா எல்லாத்தையுமே சுமூகமா முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஈரானும் அமெரிக்காவும் நினைச்சாங்க. ஆனா இது போர் மூலியமாகத்தான் ஒரு சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். நிச்சயமாக போர் வரும். அது இன்றோ நாளையோ இல்லை அடுத்த சில தினங்கள்லையோ நிச்சயமாக நடக்கும். அப்போது இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த போர் விமானங்களையும் எங்கே மிடில் ஈஸ்டை நோக்கி நகர்த்திருக்காங்க. சீனா என்ன செய்கிறாங்க, ரஷ்யா என்ன உதவி செய்கிறாங்க ஈரானுக்கு, இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி ட்ரம்ப்பு திடுதுப்புன்னு ஒரு முடிவு எடுப்பார்ல, அந்த முடிவு தான் உலகத்திற்கே ரொம்ப பெரிய அளவிலான ஆபத்தாக போயிடும். எங்கேயோ ஈரானில் போர் நடக்க போகுது, நமக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் நினைக்காதீங்க, இங்கேயும் அதனால் பாதிப்புகள் ஏற்படும். அது என்ன பாதிப்பு அதையும் டீட்டெயிலாக பேசலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கடல்சார் பாதுகாப்புக்கான பெல்ட் 2026 யாருக்கு இடையில, ரஷ்யா, சீனா, ஈரான், இந்த 3 நாடுகளுக்கு இடையில வடக்கு பகுதியில், இந்தியா பெருங்கடலுடைய வடக்கு பகுதியில் ஒரு மாசான பிராக்டிஸ் நடக்க போகுது. அது கடல்சார் பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரஷ்யாவுக்கும் ஈரானும் சேர்ந்து நாளைக்கு பண்ண போகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இன்னும் ரஷ்யாவினுடைய கப்பலோ இல்லை சீனாவினுடைய கப்பலோ மிடில் ஈஸ்டினுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு இந்த 2 நாடுகளும் தயாராக இருக்காங்க. அதுவும் சீனாவினுடைய கடற்படை ஓமன் வளைகுடாவில் டைப் 055 அப்படிங்கிற அந்த டெஸ்ட்ராயர் கப்பலை நிலைநிறுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பத்தாததுக்கு 6 அமெரிக்காவினுடைய AWACS அப்படிங்கிற அந்த போர் விமானங்கள் இப்போது ஐரோப்பாவில் போய் நிலைநிறுத்தியிருக்காங்களாம். ஒரு புறம் என்னன்னா 50க்கும் மேற்பட்ட விமானங்கள், போர் விமானங்கள் மிடில் ஈஸ்டினுடைய அமெரிக்க தளங்களை நோக்கி புறப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பதிவாயிட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தினுடைய அறிகுறி தான். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க இது போருக்கான அறிகுறி தான் அப்படின்னு. அது மாதிரி தான் ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த நுணுக்கமான செய்திகளை சேகரிக்கக்கூடிய சேனல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, அணுசக்தி திட்டத்திற்கான ஒப்பந்தம் அதை முழுமையாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஜெனீவாவினுடைய மாநாட்டில் தெளிவாக ஈரான் சொல்லியிருக்காங்க. பெஜஸ்கியான் அவர்கள், ஈரானுடைய பிரசிடென்ட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமைதியான அணுசக்தி திட்டத்தை ஒருபோதும் எங்களால் கைவிட முடியாது. நீ அணுசக்தி ஆயுதம் வச்சிருக்க, என்னைய வச்சுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஈரானுடைய பிரசிடென்ட் அவர்கள் இப்போ தெளிவாக சொல்லியிருக்காரு. இதற்கு ஆப்போசிட்டா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அனைத்து நாடுகளும் அணுசக்தி ஒப்பந்தங்களை கைவிட வேண்டும், அதில் ஈரானுடைய பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்கிறது ஸ்டேட்மெண்ட். IAEA அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, நாங்கள் இந்த ஜூன் மாதம் போர் நடந்ததில்ல, அந்த டயத்தில் ஈரான் கிட்ட 400 kg யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது நடந்துருச்சுங்கிறத கண்டுபிடிச்சோம். அதற்கு பிறகு அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய கிலோகிராம்ங்கிறது கூடுச்சு. இதை போய் நாங்கள் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்களுக்கான அனுமதி கொடுக்கல. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த யுரேனியத்தை வச்சு ஒரு புதிதாக அணுகுண்டையே ஈரானால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் IAEA சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் அமெரிக்காவுக்கு வயிற்றுல புளிய கரைக்கக்கூடிய செய்தி. ரஷ்யாவினுடைய பால்டிக் கடற்படையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கப்பல் ஸ்டோய்கி அப்படிம்பாங்க. அது இப்போ எங்கே வந்திருக்குன்னா, ஈரானுடைய பந்தரபாஸ் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் கொண்டு வந்து நங்கூரம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எப்போ தேவையோ அப்போது அதை அவிழ்த்து விடுவாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்து விடும்போது அது சீறி பாயுமோ, அந்த மாதிரி ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் பெரிய அளவிலான ஒரு அட்டாக்கை அமெரிக்கா மீது நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான செய்தி. இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவை எதிர்த்துதுன்னா இஸ்ரேலும் இந்த போரில் சேரும்.
இப்படி வரிசையாக அமெரிக்கா மீது கை வைத்தது அப்படின்னா நேட்டோ நாடுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய அளவிலான உலகப்போர் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தொடங்குவதற்கான அறிகுறியோ அப்படிங்கிற அச்சமும் உலக நாடுகள் மத்தியில் இருக்கு. கிழக்கு பசிபிக் பகுதியில் இப்போ 3 மிக முக்கியமான கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியிருக்காங்க. அதில் முதல் கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை கொண்டுட்டாங்க. 2வது கப்பல் கிழக்கு பசிபிக் பகுதியில் இருந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய 4 பேரையும் கொண்டுட்டாங்க. கரீபியனில் 3வது கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேரையும் கொண்டுட்டாங்க. எந்த ஒரு அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கும் சேதாரம் கிடையாது. ஆனால் ஈரானுடைய அந்த டேங்கர் கப்பலை சுமந்துட்டு வந்த அந்த 3 கப்பலையும் ட்ரேஸ் பண்ணி மொத்தம் 11 பேரை கொண்டிருக்கோம் அப்படின்னு பெருமை பொங்க சென்காம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. உண்மையிலேயே அமெரிக்கா போரை மட்டும்தான் விரும்புவதை தவிர எந்த விதமான சமரச பேச்சுவார்த்தைக்கும் அவர்களிடத்துல இடமில்லை அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலியமா நீங்க புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா ஈரான் கிட்ட சரணடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு இப்போ உலக போர் தந்திரங்களை அறிந்தவர்கள் கணக்கிட்டு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை திடுதுப்புன்னு ட்ரம்ப்புக்கு கடிவாளம் போடலாம். 2வது, இவ்வளவு ஒரு மாசமா போர் நடக்க போகுதுன்னு சொல்லி மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் போர்க்கப்பலெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினதன் மூலியமா அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நட்டம் மட்டும் ஒரு மாதத்துக்குள்ள ட்ரம்ப் $1 ட்ரில்லியன் மதிப்பிலான இராணுவ இழப்புகளை அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த சந்திப்பு நிகழ்ந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பேரிழப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சுன்னா டாலருடைய ரேட்டுங்கிறது கம்மியாயிடும், தங்கத்தினுடைய ரேட்டுங்கிறது அதிகமாகும். இது உலகளாவிய வணிக சந்தையை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு மக்கள்லாம் பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈரானில் ஷிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் ஒன்று கேட்டுச்சு. ஈரான் ஏதோ ஒரு சோதனையை அந்த இடத்துல நகர்த்தி இருக்கலாம். அது மட்டுமல்ல, அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஈரானுடைய மிக முக்கியமான நகரங்களில் சில இடங்களில் மட்டும் ஆயில் டேங்கர் வெடிக்குது. அது மட்டும் இல்லை, ஆயில் ஏரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதியாக இல்லாட்டுன்னு கூட பில்டிங்கில் கூட அவ்வப்போது வெடிப்பு நிகழ்வு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம படித்த வரைக்கும் 6 இடங்களில் அந்த மாதிரி வெடிப்பு ஏற்பட்டு பெரிய புகைமூட்டமாக இருந்த காட்சிகளை பார்த்தோம். இது எல்லாமே மொசாட் உளவாளிகளுடைய சேட்டைன்னு ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் ஏதோ ஒரு சம்திங் ராங் ஈரானில் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மலைப்பகுதியில் ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுடைய ஏதோ ஒரு சோதனையை தான் குறிக்குது அப்படிங்கிறத இப்போ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய சில உண்மையான செய்திகளும் நமக்கு சொல்லுது. F-35, F-22, F-16 இது எல்லாமே அணிவகுத்து போயிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் போர் விமானங்கள் தான். வரிசையாக அணிவகுத்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இது ஒரு சிறிய தாக்குதலாக இருக்காது அப்படின்னு ட்ரம்பினுடைய ஆலோசகர் வெளிப்படையாகவே பதிவு செஞ்சிருக்கார். இது 12 நாள் போர் மாதிரி இருக்காது, இது மிக நீண்ட நெடிய போராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சமும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் சில நாட்களுக்குள் போருக்குள் தயாராகிவிடும், அதற்காக தான் அமெரிக்கா காத்திருந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இழுபறியை சந்திச்சாங்களே தவிர ரமலான் மாதத்தில் ஒரு பெரிய அடியை கண்டிப்பாக ஈரான் மீது நிகழ்த்துவாங்க அப்படின்னு ட்ரம்பினுடைய அந்த அரசியல் ஆலோசகர் இப்போ கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் 10ஆவதுக்கு மூடிட்டாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடினதுனால ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட டேங்கர், எண்ணெய் டேங்கர் இருக்குல்ல, கப்பல், அது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அவங்களால மூவ் ஆக முடியல, ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது 74% அதிகமாக நிச்சயமாக அப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ட்ரம்ப்புக்கு எதிரான தீர்ப்பு. ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த சுங்க வரிகள் எந்த நேரத்திலையுமே சட்டவிரோதமானதுன்னு சொல்லி அதை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது உலகளாவிய அளவில் எண்ணெய் உற்பத்தியினுடைய அந்த எது உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, ஒபக் ப்ளஸ் டீம், அந்த இடத்துலையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் எண்ணெய் விலையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எண்ணெயினுடைய ரேட்டு 60% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த எண்ணெய் விற்பனையாளர்கள் கணிக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஸ்ட்ரக்சரையும் மாற்றி அமைக்கப் போகிறது அடுத்த சில நாட்களில் அமெரிக்கா எடுக்கக்கூடிய அந்த முடிவு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தொடர்ச்சியாக பிரசாத் கிரேஜரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி உண்மையான செய்தி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தித்தளத்திலிருந்து எடுக்கப்பட்டது.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.